பதட்டத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. உங்களோட உள் மனசுல இப்போ வந்து அந்த அந்த மெசேஜுக்காக ஏக்கம் இருக்கும். நிஜ வாழ்க்கையில அவங்க கையால உங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துரணும் அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இப்போ நான் சொல்லப் போற இந்த ஒயிட் மேஜிக் இல்லனா ஒயிட் ஸ்பெல் மூலம் நீங்க அந்த மெசேஜ ரியலா 24 ஹவர்ஸ்க்குள்ள வரதுக்கான மேனிஃபெஸ்டேஷன தான் இப்ப துவங்க போறோம். இட்ஸ் லைக் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் தி ஸ்பெல். யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் தி மெசேஜ். உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் ஒரு மொபைல் ஃபோன், ஒரு பேனா, கிரீன் கலர் பென். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. டீப் பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜில நீங்க அந்த பேப்பர்ல ஒரு துண்டு காகிதத்துல அவங்களோட ஃபோன் நம்பரையும், அவங்களோட பேரையும் எழுதிட்டு அந்த பேப்பர உங்களோட மொபைலோட பேக் சைடு வச்சுட்டு உங்க மொபைல நீங்க ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணுங்க. இல்லைனா ஸ்க்ரீனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நீங்கள் 2 பேர் எடுத்த பிக்சர் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லைனா அவங்களோட ஃபோன் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடுங்க. கண்ணை மூடிக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரிங் ஆகிற மாதிரி நீங்கள் அதை எடுக்கிற மாதிரி அவங்க உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அதுக்கான மன்னிப்பு கேட்குற மாதிரியும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அடுத்த மீட்டிங்கை பிளான் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அந்த பேப்பரை தலகாணிக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. அதில் ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் அந்த பேப்பரை தலகாணிக்கடியில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரையும் மொபைலையும் நீங்கள் வச்சுட்டுருக்க பொசிஷன்லேயே வச்சுட்டு நான் சொல்கிற வார்த்தைகளை 11 டைம்ஸ் சொல்லுங்கள். உன் மௌனம் உடையட்டும், உன் குரல் எனக்கு கேட்கட்டும். இதுதான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உன் மௌனம் உடையட்டும், உன் குரல் எனக்கு கேட்கட்டும். அவ்வளோதான். இதை சொல்லிவிட்டு பத்திரமா அந்த பேப்பரை வந்து தலகாணிக்கடியில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே நைட்டு அது சேஃபான பிளேஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தலகாணிக்கடியிலே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா எடுத்து மொபைல் கவர் இருக்கும் இல்லையா, மொபைலோட பேக் சைடே அதை வச்சுக்கோங்க. சேஃபாக உங்களால் எங்கே வைக்க முடியுமோ உங்கள் கைகள்லேயே அந்த எனர்ஜி இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பேஸில் அது இருக்கணும். ஹேண்ட்பேக்கில் கூட வைக்கலாம். எனக்கு மொபைலில் வைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்கிறவங்க இதை வச்சுட்டு நீங்கள் மறந்துடுங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் பார்ப்பீங்க. எதிராக அவங்கள ஆக்சிடென்ட்டில் பார்ப்பீங்க, இல்லைனா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், இல்லைனா அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது அது உங்களை பற்றி சொல்லிடுவாங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ். அவங்கள பற்றி இவ்வளோ நாளாக தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இல்லைனா அவங்கக்கிட்டேருந்து டைரெக்டாகவே உங்களுக்கு கால் வரும். இஃப் யூ ஆர் எனர்ஜெட்டிக்லி அலைன்டு, ட்ரை திஸ் ஒயிட் ஸ்பெல். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.